வெல்கம் பேக் டு கிருஷ்ணேஷ் சேலஞ்சர். நான் உங்கள் கிருஷ்ணேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஏன் நான் மறுபடியும் வெல்கம் சொன்னேன்னா, சும்மா இது ஒரு புது கண்டென்ட்னால உங்களுக்கு புதுசாக ஒரு வெல்கம் கொடுக்கலாமேன்ட்டு. நிறைய பேர் என் ஃப்ரெண்டு கேட்டான், கமெண்ட் பண்ண, அதுக்கு பதிலாக கேட்டான் லிவர் எப்படி செய்வது அப்படின்னு கேட்டானா, அதான் ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்ட்டு வீடியோ போட்டோம்னா அவனும் பார்த்துப்பா, நீங்களும் அப்படியே பார்த்து செஞ்சுப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அதான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போய் இருங்க ஒரே நிமிஷம். ஹாட்ஸ்பாட்லேருந்து வெளியே வந்தாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள்குள்ளே போனோம். கூகுள் பார்த்தீங்கன்னா இதுதான். நிறைய பேர் இதே தெரியாமல் தான் நானும் கேம் வச்சிருக்கேன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்கோ. அதுக்கு வேண்டி என் ஃப்ரெண்டை மீன் பண்ணல. ஃப்ரெண்டே மை நண்பா விஷ்ணு, இதுக்கு இழுத்து விட்றாத, நான் ஒன்றை மீன் பண்ணல, நிறையா பேர்த்த மற்றவங்கள தான் சொன்னேன். கூகுள்குள்ளே போய்க்கலாம். இப்போ சர்ச் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஜெட் பஸ் லிவரி டெம்ப்ளேட் டவுன்லோடு பிஎல்ஏடி டவுன்லோடா டெம்ப்ளேட்னு சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இமேஜஸ்னு இந்த ஆள் பக்கத்தில் ஏதோ இங்கே ஒன்று இருக்கும். இதாங்க இமேஜு. சுச்சோ, இதாங்க இமேஜு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வருது பாருங்க. இப்போ அதை டிலீட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டிக் மட்டும் போட்டு. ஓ நோ, டிக்கு எங்கேயோ போயிடுச்சு. திஸ் ஒன் இஸ் த ரைட். நான் டிக் போட்டுக்கிறேன் பாருங்கள். அதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய இது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இப்போ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. மற்றது எல்லாமே ஏதோ ஃபார்மேட்டில் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட் தான் தேவை. இது பார்த்தீங்கன்னா டீம் லிவரி மேக்கர்ஸ் அஃபிஷியலுங்கிறவங்களோடது, வேணால் நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்த பிக்சரை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ், ஷேர் இமேஜ்னு காட்டும். அப்போது நீங்கள் டவுன்லோட் இமேஜ்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ ரவுண்ட் பண்ணி காமிச்சதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அப்புறம் மறுபடியும் நான் கொஞ்சம் கிராஸ் கொடுக்கறதுக்கு போல வெளியே வந்துட்டேன். சர்ச் பாக்ஸ் போயிட்டு கார் லிவரி டிசைன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது பார்த்து சர்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியலை, எனக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் அதுலேயுமே இமேஜ்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி தள்ளிகிட்டே போகலாம். நிறையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சது பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுக்க போகிறது இந்த மஞ்சள் கலர் இதுதான். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இதே டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் ஆகிருக்கும். அப்படியே வெளியே வந்துட்டு கிளியர் ஆல் கொடுத்துட்டு உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த ஆப் இருக்கிறவங்க இருக்கட்டும், பிக்ஸார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஏதோ இங்கே ஆப் செகண்டாக ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபோட்டோஷாப் நம்மளுக்கு தேவையில்லை, பிக்ஸார்ட் ஏஐ இதுதான் இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த ஆப் இருக்கிற காரணத்தினால் மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணவில்லை. இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிடாச்சு. உள்ளே வந்த பிறகு ஆப்புக்குள்ளே வந்த பிறகு இப்படித்தான் கைஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் ஹோமில் இருந்துச்சுன்னா இருங்க ஒரே செகண்டு. இந்த கீழே ஒரு ப்ளஸ் தெரியுது பார்த்தீங்களா, பிளாக் ப்ளஸ்ஸு. இந்த ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் இந்த கீழே இருக்கிற ஹோம் அதில் தேர்டு ஒன்று, அதுக்குள்ளே வந்துட்டு எடிட் எ ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும். இதுதான் எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கப்பா. ஒரே நிமிஷம். அதை கிளிக் பண்ண பிறகு என்ன பண்ணுங்கள்,
இந்த லிவரி டெம்ப்ளேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் ஆட் வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து விட்டுருச்சா. இன்னி அப்படியே நீங்கள் ஆட் இமேஜ்னு அப்படியே இருங்க, டிலீட் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்குது இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட் இமேஜ்னு ஒன்று இருக்கும். திஸ் இஸ் தட்டு. இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் கேலரிக்குள்ளே தான் போகும். அப்புறம் அந்த இது பார்த்தீங்களா, இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ், அதை கிளிக் பண்ணணும். ஆடு கொடுக்கணும். இதுதான் மெயின் மேட்ரு. எனக்கு மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகாது, உள்ளே வந்து விட்டுறாது கைஸ். இங்கே மேலே ஆடுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, இதை கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உள்ளே வந்து விட்டுரும். இதை அப்படியே பிளேஸ் பண்ண மாட்டா அப்படி இப்படியானா அதெல்லாம் பண்ணக்கூடாது. டனுக்கு நல்லா இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுதா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான இந்த கிராப், நான் ரவுண்ட் பண்ணி காட்டுற கிராப், இதை கிளிக் பண்ணி அந்த உங்களுக்கு அந்த கார்ல இந்த பார்ட் இருக்குது பாருங்க, இருங்க, இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு தேவை. இதுதான் உங்களுக்கு தேவை இப்போ. அதனால அதை மட்டும் நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. அப்படியே இது பண்ணிங்க. ஒரே நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் கைஸ். வீடியோக்குள்ளே இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஜூம் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கீழே தான் இதுக்கு நான் பொசிஷன் வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி இழுத்துக்கோங்க. அந்த பஸ்ஸோட லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி அப்புறம் என்ன பண்ணணுன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தெரியுதா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மல்டிப்ளைன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மல்டிப்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, மல்டிப்ளை. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது அப்படியே பஸ்ஸில் பேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் 2 பண்ணி இதே மாதிரி நான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபாஸ்ட்டாக அப்படியே முடிச்சுட்டு பார்க்கலாம். காய்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி கிராப் பண்ணிக்கலாங்க. வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ. அப்புறம் அந்த கிராப் பண்ண வரைக்கும் இது அப்படியே வச்சோம்னா அப்படியே தலைகீழாக தெரியுமாச்சு, அது நல்லாவே இருக்காது. அதனால் ஃப்ளிப் அண்ட் ரொட்டேட்னு இங்கே ஒன்று இருக்கும், அந்த கிராப் பக்கத்தில் ஒட்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கா. அதுக்கப்புறம் இருங்க ஒரு நிமிஷம், எனக்கே மறந்து போச்சு. சிச்சக் எந்த பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வருதா? வெயிட் பண்ணுங்க. வந்துச்சா? இது எதை கிளிக் பண்ணோன்னா இது. சாரி கேஷ், நான் இது 2 நாள் ஆனால கொஞ்சம் மறந்துட்டேன். இதுலேயே நான் ஃபுல் டைம் இருக்கிறோம், நம்மளுக்கு படிக்கிற வேலையெல்லாம் இருக்குதுல்ல. அப்புறம் இதே அதே மாதிரி ஃபுல் சைஸ் பண்ணி பிளண்டுக்குள்ளே போய் மல்டிப்ளை கொடுத்து இது பண்ணி பிளண்டுக்குள்ளே போய் மல்டிப்ளை கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு. 2 சைடு ஈக்குவல் ஆயிடுச்சு. நீ மேலே டாப்புக்கு எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி இமேஜ்குள்ளே போய் இமேஜ் ஆட் பண்ணி கிராப் பண்ணி இதில் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த கிரேஸ் டைப் லைன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேக் சைட்ஸுக்கு. இதையும் அப்படியே லெவல் பண்ணிக்கலாம். சொல்லிட்டேன், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும். நான் பாதியிலே போய் பண்ண போகிறேன்னா ஒரு வெங்காயம் புரியாது, அவ்வளோதாங்க சொல்லுவேன். அதே மாதிரி மறுபடியும் மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஆட் இமேஜ் கொடுத்து மறுபடியும் இன்னொரு டைம் இதை கொடுத்து
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மறுபடியும் கிராப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இது வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இந்த இது அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜூம் போய்க்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இழுத்து விட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பிளெண்ட் மல்டிப்ளே கொடுத்தோம்னா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா, பக்கம் நல்லா இருக்கா. அப்புறம் கண்ணாடி வெள்ளை கலரில் வருங்க. முன்னாடி அப்படி ஒரு யானையாட்டம் ஒன்று இருக்கும்ல, அந்த கண்ணாடி. அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளைனே கொடுக்கணும். இதுக்கு ப்ளைன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். கலர் கொடுத்தோம்னா என்னமோ மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ப்ளைன் எடுக்கிறேன். ப்ளைன் கூட வேணால் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைன் வேணால் உங்களுக்கு வேண்டி ஆட் பண்ணுறேன் கைஸ். நல்லா இருக்காது. நல்லா இருந்துச்சுன்னா வேணாம். இதுதான் கைஸ் இதில் பிரச்சனையே. இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தான் நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இப்போது ஒரு நிமிஷத்தில். மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சரி, பிளெண்ட் பண்ணி மல்டிப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா சரி, மல்டிப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை ஆச்சா தெரியுதா? அங்கே ப்ளைன் கலரில் இருக்கா? இது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைப்பாக வந்திருக்கு. வந்துச்சா? இன்னை பார்த்துக்கோங்க, லிவர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படித்தான் இருக்குது. நம்பர் பிளேட் ஆட் பண்ண போகிறேன் இப்போது. நான் பார்த்தீங்கன்னா இப்போது கேவி அப்படின்னு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் வேண்டாம், பிளாக் கலர் கொடுத்துட்டு கலருக்குள்ளே போய் கலர் அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு ஒயிட் இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாது இல்லாட்டி. அப்புறம் ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹிந்தி லெட்டரில் ஒரு ஃபாண்ட்டு வந்துச்சு, இந்த ஃபாண்ட்டு. இது நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போது இது உங்களுக்கு வேண்டி நான் கேவின்னு டைப் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நான் நம்பர் டைப் பண்ணுவேன். கேவின் டைப் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கேனா? பண்ணியிருக்கேன். கலருக்குள்ளே போய் பிளாக் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டோக் கொடுத்து அது பார்த்திங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸ்டோக் கொஞ்சம் ஒரு 62ல் வச்சுக்கிறேன். பார்த்திங்களா, ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஸ்டோக் மட்டும் பிரச்சனையாக இருக்குது. வேறு எந்த கலர் நல்லாயிருக்கும்? பிளாக்குக்கு எல்லா கலரும் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆரஞ்சு டைப்பாக வருது. எல்லோவே கொடுத்துக்கலாமா? எல்லோ 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 திஸ் எல்லோ ஆகுது. ப்ளூ கொடுத்து பார்ப்போம்மா. இதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி கேஸ், நம்ம ரெட்டு கொடுத்துக்கலாம். இப்போ எப்போ போல் நம்ம வழக்கம் போல் ரெட்டு கொடுத்தாச்சு. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த டிக்கு கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சா? கிராஸ் கொடுத்து சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வரலைன்னு நினைக்கிறேன். வெளியே வந்துட்டு மறுபடியும் எடிட் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண இது அந்த லிவர் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் வந்துருச்சு. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்தாச்சு. இதாங்க நம்ம வச்சுருந்த பிஎன்ஜி டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. சாரி, கொஞ்சம் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஏன் நான் இப்படி டவுன்லோட் பண்ணி வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். வந்தே தான் தீரணும். ஏன்டா அப்படியே பண்ண வேண்டியதானா? இப்படி கிளிக்கு ஏதோ ஆப்ஜெக்ட் இது நான் கிளிக் ஆகுது, ஆகக்கூடாது. ஆனால் ஏதோ தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிட்டேன். இது முன்னாடி இருக்குது. ஒருவேளை சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணவே மறுபடியும் ஆட் போட்டு அடே நம்ம ஒரு ஸ்டெப்பு மறந்துட்டோம் கைஸ். சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு காட்ட மறந்துட்டேன். ஸோ இங்கே இருக்கிற டவுன்லோட் இமேஜு, இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அஸ் பிஎன்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கும். புரிஞ்சிச்சா? சேவ் அஸ் பிஎன்ஜி செகண்ட் ஆப்ஷனு. இது கோல்டுன்னு நம்ம நினைப்போம், காசு கொடுத்தா தான் அதை கொடுப்பான்ட்டு. நெவர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடு வரும். இந்த ஆடு ஃபுல்லாக முடிஞ்ச வரை உங்களுக்கு அது பிஎன்ஜியில் சேவ் ஆகிருக்கும். இருங்க, நான் ஆடு வரனால தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். சாரி.
வந்துருச்சு. நான் அப்படியே சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ எடிட்டர் ஃபோட்டோ மறுபடியும் கொடுக்குறேன். 3 அண்ணன் இருக்குது பாருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐயோ ஆட் போட்டு தள்ளுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இப்போ சேவ் அஸ் பிஎன்ஜி கொடுத்தனால இங்கே பாருங்க டைப் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது ஒரு பிஎன்ஜி, ஒரு பொம்மை. நீங்கள் க்ரியேட் பண்ணதாக இருந்துச்சுன்னா இதில் க்ரியேட் பண்ணுறதுனா எடிட் பண்ண முடியும். ஆனால் அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் ஆகிருக்கு. அவ்வளோதான். இது ஒரு பிஎன்ஜி மொத்தத்தில். அப்புறம் அப்படியே இந்த நான் ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு பிளாக் பேக்ரவுண்டு அப்படி பிளாக்னே டைப் பண்ணுங்க. எவன் கொடுக்க போகிறேன்? பிளாக்னே டைப் பண்ணுங்க. இந்த செகண்டாக ஒரு இமேஜ் வருது பாருங்க. ஐயோ இப்போ ஒரு நான் லைன் போட்டிருக்கேன் பாருங்க ஒன்றுத்துக்குள்ள. அதுதான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அப்படியே ஜூம் போய்க்கோங்க. ஜூம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கையில் இழுத்து விட்டா வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுலேயுமே. சிச்சோ எரேஸே இல்லை, வேண்டாம், சாவடிக்குது. வெயிட் பண்ணுங்க, ஆட் வந்து தொலைஞ்ச. சாரி கைஸ், இந்த நம்ம தெரியாமல் அந்த எரேசர் பிக்சர் கைப்பற்றனால என்னடா நீயே தெரியாத மாதிரி அதனை கொஞ்சம் தடுமாறுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்களா. இப்போ நான் இது அந்த ஸ்க்ரீனு உங்களுக்கு எது இடத்துல நேம் வரும் கண்ணாடியிலையோ அது வரைக்கும் நீங்கள் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. பிளண்டு கொடுத்து ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த பெண்டு மட்டும் உடஞ்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டி நான் நோட் பண்ண வைக்கிறேன் பாருங்கள். நார்மல் இருக்கும்போது நீட்டிட்டு நிற்கிது பாருங்கள், புரியுதா? நீட்டிட்டு நிற்கிதா? அது ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா அதில் இருந்த மாதிரியே ஸ்க்ரீன்குள்ளே வந்துடுச்சு. நம்ம எந்த ஸ்க்ரீன்குள்ளே வச்சோமோ அந்த ஸ்க்ரீன்குள்ளே வந்துடுச்சு. இப்போ வந்துச்சா? அடுத்து அப்படியே இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு இமேஜ் நம்ம லிவரி 3 கொஞ்சம் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் நிறையாலாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ ஆடே பண்ணல கைஸ், எங்கிட்ட இருக்குது, ஆனால் நான் ஆட் பண்ணல, அவ்வளோதான். இப்போது கேவி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் நான் நார்மலாக க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களே நல்லா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்படி மட்டும் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் நான் லைட்டாக பண்ணி காட்டுறேன், வீடியோ பெருசாக போயிடக்கூடாது. எப்படி பண்ணணும்னு காட்டுறேன், நீங்கள் அப்படி ஆக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கேவின் மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு, போதும் இதுவே. ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு கிங் டெக்ஸ்ட் அப்படின்னு டெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும், நிறையா வரும். உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஐ ஆம் கிங்குன்னு இது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது, அதான் இதை எடுத்துக்கிறேன். சிறுஸ் பண்ணிக்கோங்க, சைஸ் ரொம்ப சிறுஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட்டு வச்சுருக்கேன் வண்டியில், அதனால் இத்தனோண்டு இப்படி வச்சுக்கிறேன். வச்சா கண்ணாடியில் நீ பின்னாடி வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் பண்ணுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஐயோ இது ஒரு தப்பான வேர்டு வச்சே. ஒன்றும் சொல்ல மாட்டேன் மீன்ஸ் நீங்கள் நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணுன்ட்டு ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி வேணால் பண்ணுங்கள். எனக்கு இப்போது ஒரு லயன் பிக்சர் தேவைப்படுது. எந்த லயன் எடுக்கலாம்? இதோ இந்த பிளாக் லைன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி வச்சா இந்த பிளாக்குக்கும் இதுக்கும் ஒன்றும் தெரில. ஸோ இது வேண்டாம். ஆட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆட் ஸ்டிக்கர்னா இவங்களே வச்சுருக்கிறது. இந்த டைகர் மூஞ்சி இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன், பின்னாடி கண்ணாடியில் ஆட் பண்ணிக்கிறேன். நேம் ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டி ஃபாஸ்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி அவசரமாக பண்ணிட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கேன் டைப் பண்ணிக்கிறேன். கேவி சிறுசாக டைப் பண்ணி பிளாக்ல இருக்கா, மேலாவா சிறுசாகு, கண்ணாடி கட்ட போய்க்கிறேன். இப்போதைக்கு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட் சிறுஸ் பண்ணிக்கிறேன். பண்ண தெரிலைன்னு யாரும் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறேன்.
கேவி அப்படின்ட்டு வச்சிடுறேன். நீங்கள் பார்த்தீங்களா தெரியுதா கேவி அப்படின்ட்டு அந்த கண்ணாடியில் இருக்குது. சும்மா இதெல்லாம் கணக்கு தெரிய போகிறதில்ல எப்படியா இருந்தாலும். பண்ணியாச்சா? சைடில் என்னென்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டவுன்லோட் கொடுத்து அந்த இது கொடுத்து பிஎன்ஜி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போது பிஎன்ஜி ஃபார்மேட் இதாகிடுச்சு. இப்போ அப்படியே கிராஸ் கொடுத்து டோன்ட் சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அப்புறம் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இப்போ நம்ம போயிடலாமா? இப்போது கேம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹைப்பரு கேம்குள்ளே போகிறனால கேம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லிங்க்கே கிடையாது கைஸ். லிங்க்கு நிறைய பேர் யூடியூப் சேனலில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹவு டு கிரியேட் லிவரி ஆக்ஷன் படங்களுக்கு மட்டும் இல்லை, நாசமாக போனவனுங்க ஆளை போட்டு தள்ளுறானுங்க. இப்போ நான் இந்த பஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் பின்னாடி வந்துட்டேன்னா நம்மளோட பஸ் நிற்கிது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாற்றிட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்கேன். நம்பர் பிளேட் இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கேவி கொடுக்குறதுக்குள்ள நம்பர் கொடுத்துருந்தேன்னா நம்பர் வந்திருக்கும். அப்புறம் கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போது நம்ம இந்த லிவரி இது இருக்கு இல்லைங்க, அந்த கலரு அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் லிவரி கொடுத்துக்கிறேன். டிவைஸ் கேலரியான்னு கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இருக்குண்ணா, இதில் இருக்கக்கூடாது, ரீசனில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பண்ணது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துருச்சு. நீங்கள் பண்ண லிவரி இதாங்க தெரியுதா? நம்பர் பிளேட்டில் கேவி என்னென்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எல்லாம் பண்ணலாம். ஐஎம் கிங்கு கேவி, அப்புறம் பின்னாடி வருங்க நம்ம ஆட் பண்ண லயனு எல்லாம் வந்துடுச்சு. பிஎன்ஜி ஃபார்மேட் நீங்கள் டெவலப் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் லிவரி க்ரியேட் பண்ணல, ஏன்னா வீடியோவிலே கட்டுற பாருங்க. இப்போயே பாருங்கள் 21 மினிட்ஸ் ஆகி போச்சு. அதுதான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வீடு இப்படி ப்ளைனாக ஏதோ பாருங்கள் கேவின் டைப் பண்ணது கொஞ்சம் சிறுசாக அந்த சந்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு தெரியுதா? அது மட்டும் இல்லைன்னா இப்போ நல்லா இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் மாற்றிருக்கலாம். பார்த்தீங்களா நீங்கள் க்ரியேட் பண்ணது இப்படி தான் இருக்கும். நான் இதை கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களோட வீடியோ போடுவது கிருஷ்ண சேனல். தேங்க்யூ, பாய்.